மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் அளிக்கும். சூரியனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்கள் 10வது மற்றும் 11வது வீட்டில் இருக்கும். பொதுவாக 2 சூழ்நிலைகளிலும் சூரியன் உங்களுக்கு சாதகமான முடிவுகளைத் தர விரும்புகிறது. இருப்பினும் ஒப்பிடுகையில் மாதத்தின் 2ஆம் பாதி சிறந்த பலனைத் தரும். செவ்வாய் பெயர்ச்சி மாதம் முழுவதும் லாப வீட்டில் சொந்த ராசியில் இருக்கும். இங்கிருந்து செவ்வாய் மூலம் உங்களுக்கும் நல்ல அனுகூலம் கிடைக்கும். நவம்பர் 23ஆம் தேதி வரை லாப வீட்டில் இருக்கும் புதனின் பெயர்ச்சி அதன் பிறகு 10ஆம் வீட்டில் நீடிக்கிறது. எனவே புதன் கிரகமும் உங்களுக்கு நல்ல பலன்களைத் தர விரும்புகிறது. குரு 7வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பலனைத் தர விரும்புவார். நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை சுக்கிரன் சராசரியாக இருந்தாலும் அதன் பிறகு நல்ல பலனைத் தரலாம். சனி 3ஆம் வீட்டில் பிற்போக்கான நிலையில் இருப்பார். இருந்தபோதிலும் சனி உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தருவார். ஆனால் ராகு கேதுவின் பெயர்ச்சியிலிருந்து ஒருவர் அதிக அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இருப்பினும் ஒப்பிடுகையில் ராகு இந்த மாதம் நவம்பர் 24ஆம் தேதி வரை குரு நட்சத்திரத்தில் இருப்பார். எனவே சில சமயங்களில் சில நல்ல பலன்களைத் தரலாம். ஆனால் பொதுவாக ராகு கேதுவிடம் இணக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வகையில் இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் சில கிரகங்கள் சராசரி பலன்களை கொடுக்கலாம் மற்றும் சில பலவீனமான பலன்களை கொடுக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மாதம் ஒப்பீட்டளவில் நல்ல பலனைத் தரும். பரிகாரம்: இறைச்சி, ஆல்கஹால் மற்றும் முட்டை போன்றவற்றிலிருந்து தூரத்தை பராமரிக்கவும்.